பூமியிலே இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தை பாரமான வார்த்தை, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையின் மூலமாக வானங்கள் சிதைவிண்ட பார்த்தன, அதே போன்று வதன் ஷக்குல் அருத், பூமி பிளக்க பார்த்தது, வதஹிருல் ஜிபால், மலைகள் தன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து நகர பார்த்தன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய அந்த சொல்லின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை தண்டித்து இருக்கிறான் என்ற செய்தி இந்த குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மறுமை நாள் வரையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று இந்த உலகத்தில் எம்மை விட்டும் பிரிந்த, இவ்வுலகில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவட்டுமாக. புனிதமிகு ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் எந்த விடயத்தை எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹுடைய விமோசனையும் வெற்றியும் இருப்பதாக, எவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பதன் மூலம் அல்லாஹுடைய மகத்தான கூலி இருக்கிறது என்று குர்ஆன் சுன்னா எமக்கு சொன்ன விவகாரங்களில் முழுமையாக கவனம் செலுத்தி இந்த உலகிலிருந்து விடைபெறுகிற போது வல்ல நாயன் பொருந்தி கொண்ட அடியார்களில் ஒருவனாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டுமென்று முதலில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக எமது நாட்டில் மழை மிகவும் அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் நிறைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரீட்சை பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டில் காரியாலயங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அன்றாடம் நாம் செய்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதனால் தடைப்பட்டிருக்கின்றன. நாளாந்தம் செய்யக்கூடிய எமது கடமைகளில் கூட தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை அண்மைய நாளாக நாம் பார்த்து வருகிறோம். அதை கடந்து செல்லக்கூடிய பயணங்கள் தடைப்படுகின்றன. தொழில் புரியக்கூடிய இடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழை காலம் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா என்ன வழிகாட்டுதல்களை எமக்கு எடுத்து வைக்கிறது, இந்த வழிகாட்டல் மூலமாக இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களில் எதனால் ஏற்படுகிறது, அதன்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை சில விடயங்கள் மூலமாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்து வைப்பது பொருத்தம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பாவிக்கக்கூடிய நீரை பொறுத்தமட்டில் இது மனிதனுக்காக மட்டும் அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு நிஅமத்தாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தந்த
மிகப்பெரிய அருளாகவே இந்த நீரை நாம் பார்க்க வேண்டும். அது மிருகங்களாக இருக்கலாம், ஊர்வனையாக இருக்கலாம், பறவைகள், மனிதன் எல்லோருடைய அன்றாட தேவைகளுக்கும் அவர்களுடைய உயிரின் இருப்புக்கும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த நீர். இந்த நீர் எல்லா படைப்பினங்களுக்கும் பொதுவாக தேவைப்படக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். நாங்கள் இந்த நீரின் மூலம்தான் உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதனையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். மனிதன் படைக்கப்பட்டது இந்த நீரை கொண்டு அவனுடைய அன்றாட தேவைகளுக்கும் கூட, அவனுடைய உணவாக இருக்கலாம், அவனுடைய விவசாய நிலங்களாக இருக்கலாம், கால்நடைகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று என்று அல்லாஹு தஆலா சொல்லி இந்த நீரில் இருந்துதான் மனிதனை படைத்திருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நீரை நாங்கள் பாவிக்கிற போது இது அருளாகவே நாம் நினைக்கிறோம். இந்த நீர் எம்மை விட்டும் தூரமானால் இது எனக்கு கிடைக்காதா? எப்போது என்னுடைய விவசாயத்தை நான் உயிர்ப்பிக்கலாம்? இது இல்லாவிட்டால் என்னுடைய விவசாயம் அழிந்து விடுமே. குடிப்பதற்கு நீர் இல்லாமல் தவிர்க்கிற போது வேறு இடங்களுக்கு சென்று நீரை கொண்டு வர வேண்டுமே என்று மனிதன் சிந்திக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த நீர் உங்களிலே நீங்கள் பாவிப்பதை விட்டும் கிணற்றுகளிலே அல்லது நீரோடைகளிலே ஆற்றுகளிலே வத்திவிட்டால் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன், இந்த நீரை கொண்டு வருபவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நீர் அல்லாஹ்வினுடைய அருள் என்பதை நாங்கள் புரிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். சூரத்துல் வாக்கியாவின் 68 முதல் 70வது வசனம் வரை நீர் சம்பந்தமாக பேசுகிறான். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய நீரை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து இந்த நீரை நீங்கள் இறக்கி வைத்தீர்களா அல்லது நாம் இறக்கி வைத்தோமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மழை மேகத்திலிருந்து கிடைக்கிறது என்பதற்காக யாரிடமிருந்து கிடைக்கிறது, எதனால் கிடைக்கிறது, ஏன் இன்னைக்கு கிடைக்க வேண்டும்? இது அல்லாஹுடைய நியமத். உலகத்தில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நிறைய அருள்களை செய்திருக்கிறான். அவனுள் அருள் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில் அருள் இருக்கிறது, அவனுடைய அன்றாட தேவைகள் அல்லாஹு தஆலா அருள் வைத்திருக்கிறான். நிறைய அருள்கள், அதில் ஒன்றுதான் இந்த நீர். அவனுடைய ஆரோக்கியம் ஒரு அருள். அவன் குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய அருள். அதே போன்று அல்லாஹ் அதில் ஒன்று அருளாக இந்த நீரை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த அருளை அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், இந்த நீரை நீங்கள் பாவிக்கக்கூடிய நீர் உவர் நீராக மாறிவிட்டால் உங்களால் பாவிக்க முடியாது, குடிக்க முடியாது, மிருகங்களுக்கு அதனை பாவிக்க கொடுக்க முடியாது, உணவு பரிமாறலுக்கு அதனை பாவிக்க முடியாது என்ற நிலை வருகிற போது எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். நல்ல நீர் கிடைக்காதா, தூய்மையான நீர் கிடைக்காதா என்று எல்லோரும் மங்களாய்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா தஷ்குரூன், அல்லாஹ் தந்த அந்த நன்னீருக்காக, சுத்தமான நீர், குடிப்பதற்கு சுவையான நீர், தூய்மையான நீரை அல்லாஹ் அவன் புறத்திலே இருந்து தருகிறான். ஃபலௌலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பருக முடியாமல், குடிக்க முடியாமல், அன்றாடம் பாவனைக்கு எடுக்க முடியாமல் இருக்கிற போது அல்லாஹுடைய அருளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்னீர் கிடைக்க வேண்டும், தூய்மையான நீர் கிடைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் புறத்திலே இருந்து தந்த இந்த நீர் அல்லாஹுடைய அருள் என்பதை நாங்கள் ஒரு கணம் நிச்சயமாக நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அசாதாரண சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற அந்த வேளையில் மழை கூடிவிட்டால், தங்களுடைய கிராமங்கள் பகுதிகளிலே வெள்ளங்கள் ஏற்பட்டு விட்டால், நீர் அதிகரித்து விட்டால், கான்கள் உடைக்கப்பட்டால், எங்களுடைய வியாபார நிலையங்களுக்குள் நீர் புகுந்து விட்டால், சொல்லால் செயலால் மிக மோசமான விடயங்களை, கருத்துக்களை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் இந்த நீரை தருவதும் அவன் கையில் இருக்கிறது, தடுத்துக் கொள்வதும் அவன் கையில் இருக்கிறது. அதனை நிறுத்துமாறு நாம் சொல்வது, அதனை தடுத்து வருமாறு அவனிடத்திலே வேண்டுவது எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது. அல்லாஹு தஆலா நினைத்ததை செய்யக்கூடியவன், அவனிடத்திலே தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. இதனை விமர்சிக்கின்ற, இதனை மக்களுக்கு மத்தியிலே மோசமாக கதைக்கின்ற அதிகாரம் ஒரு அடியானை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அவனுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் மழை பொழிகிறது, பலர்கள் அதன் மூலம் பிரயோசனம் அடைகிறார்கள். அதே வேளையிலே பலர்கள் அதன் மூலம் பாதிப்படைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இது அல்லாஹுடைய ஹிக்மத், அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. ஒரு வகையில் அல்லாஹ் சோதிக்கிறான், இன்னொரு கூட்டத்தாரை அதன் மூலம் நன்மை அடைய செய்கிறான் என்றால் அல்லாஹுடைய கையில் இதனுடைய ஹிக்மத் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு தான் நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, காற்று அடிக்கிற போது, இடி அடிக்கிற போது மனிதன் பயப்படுகிறான், மனிதன் அதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறான். என்னுடைய விவசாய நிலங்கள் அழிய பார்க்கின்றன, என்னுடைய கால்நடைகள் அழிந்துவிட பார்க்கின்றன, நான் செய்த இந்த பூமி விவசாயம் அழிந்துவிட பார்க்கின்றன என்று கவலைப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தன்னுடைய நஷ்டத்திற்காக அவன் அல்லாஹுடைய காலத்தை ஏசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸுல் குதுஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்புத் தஹர், நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம், ஃபஇன்னல்லாஹு ஹுவத் தஹர், நிச்சயமாக அல்லாஹ் தான் காலமாக இருந்து கொண்டிருக்கிறான், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ், மழையை தடுத்துக் கொள்பவன் அல்லாஹ், அவனுடைய கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. காற்றடிப்பது, மழை பொழிவது, வெள்ளம் பெருக்கு ஏற்படுவது, அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து அனர்த்தங்களும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இயற்கை அழிவுகள் மழை காரணமாக, புயல் காரணமாக, அதே போன்று பூகம்பத்தின் மூலமாக, சுனாமிகளின் மூலமாக, இதெல்லாம் இயற்கை அழிவுகள். இதன் மூலமாக இயற்கை அழிவுகள் மூலமாக மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறான். அது பூகம்பமாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா இதன் மூலம் மனிதனுடைய ஈமானை ஒரு கணம் மீட்டி பார்க்க அவனுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிப பிகுமுல் அர்த், வானத்தில் இருப்பவன் பூமியில் புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா ஒரு கணம் மனிதனுடைய உள்ளத்தை, அவனுடைய ஈமானிய உணர்வை ஒரு கணம் அவனுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிறைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கை அனர்த்தங்களால், காற்றினால், மழையினால், பூகம்பத்தால் உலக வரலாற்றில் நிறைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கத்தபு பிஆயாத்தினா ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்கள் எங்களுடைய வேத வசனங்களை பொய்ப்பித்தார்கள், அவர்களை நாங்கள் தண்டித்தோம், பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது என்பது மனிதன் தான் அதற்கான காரணம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. மனிதன் அவன் சம்பாதித்த, அவனுடைய கையினால் தேடிக்கொண்ட தீய வினையின் காரணமாகத்தான் இந்த தீய விளைவுகள் ஏற்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லி, அநியாயக்காரர்களுக்கு இதனை சுவைப்பதற்காக நாம் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஏற்பாடு லஅல்லஹும் யர்ஜிஊன், சில வேளை அவர்கள் படிப்பினை பெறலாம். தாங்கள் செய்த பாவத்திற்காக, தாங்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ் தண்டிக்கிறான் என்ற அந்த நிலையை உள்ளத்தில் ஏற்படுத்தி சில வேளை அவர்கள் மீண்டு வரலாம் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த கால சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இது போன்ற இயற்கை அனர்த்தங்களால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா
குர்ஆனிலே சொல்லுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் அவர் அல்லாஹுடைய குமாரன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை தண்டித்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபால். அவர்கள் அந்த சொன்ன பாரமான வார்த்தை, அவர்கள் இந்த பூமியிலே இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தை பாரமான வார்த்தை, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையின் மூலமாக வானங்கள் பிளக்க பார்த்தன, அதே போல் வானங்கள் சிதைவிண்ட பார்த்தன, அதே போன்று வதன் ஷக்குல் அர்த் பூமி பிளக்க பார்த்தது, வதஹிருல் ஜிபால் மலைகள் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து நகர பார்த்தன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய அந்த சொல்லின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை தண்டித்து இருக்கிறான் என்ற செய்தி இந்த குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லுகிறது. சிறிய வார்த்தை, அல்லாஹுடைய குமாரர் என்று அவர்கள் சொன்னதற்காக அல்லாஹ் அவர்களை தண்டித்து இருக்கிறான். அதே போன்று இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணமாக சொல்லலாம், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாவமான ஒழுக்க சூழ்நிலை, ஒழுக்கமற்ற தன்மை ஏற்படுகிற போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை தண்டிப்பான் என்பதை நாங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே பார்க்கிறோம். உதாரணமாக நபி நூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தின் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட போது பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள் அவர்களுடைய பிரச்சாரத்திலிருந்து தூரமானார்கள். அந்த சமுதாயத்திடத்திலே அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஓரினை சேர்க்கைக்கு துறை போன பழக்கப்பட்ட சமுதாயம். அதற்கெதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் நபியினுடைய அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் செய்து வந்த அந்த பழக்கத்துக்கு நபியையும் கூட அழைத்தார்கள். இந்த ஊரிலே, இந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்களும் எங்களுடைய பழக்கத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அவர்கள் கேட்டபடி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். 2 மலக்குகளை மனித ரூபத்திலே அனுப்பி அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கான ஒரு அம்சத்தை அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கடமையாக்குகிறான். 2 மலக்குகள் வருகிறார்கள். விருந்தாளிகளாக வந்த நபியிடத்திலே வந்த அந்த விருந்தாளிகளை அவர்களையும் கூட தவறான நடத்தையின்பால் அழைப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் கேட்கவில்லை. அந்த விருந்தாளிகளையும் அவர்கள் தவறான அந்த செயற்பாடுகளின்பால் அழைத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, மலக்குமார்கள், நாங்கள் மலக்குகள், நாங்கள் இந்த சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான் என்று அந்த மலக்குகள் நபியிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅலஹா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த கீழ்ப்பகுதியை மேல்பகுதியாகவும் மேல்பகுதியை கீழ்ப்பகுதியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். அந்த சமுதாயத்தை பூமிக்குள் புதையுண்ட சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் செய்கிற போது அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான். குறிப்பாக ஒழுக்கங்கள் வரம்பு மீறி செல்கிற போது, விபச்சாரங்கள் அதிகரிக்கிற போது, பாவச் செயல்கள் அதிகரிக்கிற போது அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக வரும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய அழிவு, தூஃபான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்திலே அந்த மக்கள் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்த அந்த மக்களை அழைத்து பார்த்தார்கள். அவர்கள் இவர்களுடைய பிரச்சாரத்திற்கு விடை கொடுக்கவில்லை. இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, நான் அவர்களை இரவு பகலாக அழைத்து பார்த்தேன், விடை கொடுக்கவில்லை. இரகசியமாக அழைத்தேன், பரகசியமாக அழைத்தேன். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, இந்த சமுதாயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள், உன்னுடைய அடியார்களை இவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே இறுதி நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளத்தினால் மூழ்கடிக்க செய்தான். நபியினுடைய பிள்ளை என்று பார்க்கவில்லை, மனைவி என்று பார்க்கவில்லை, அல்லாஹு தஆலா எல்லோரையும் சேர்த்து அழித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே,
சமூது கோத்திரத்தார்கள், ஆது கோத்திரத்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களிலே அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த இரண்டு சமுதாயம் இருந்திருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே அவர்கள் சம்பந்தமாக நிறைய இடங்களிலே பேசுகிறான். அவர்கள் புயல் காற்றினால் அழிக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய சப்தங்களால் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இன்றும் ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களை கண்டு பார்த்தால் அவர்கள் இப்படி ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்த இடங்களை காண முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் மழை மேகங்களை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு மழை பொழிய போகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா அது சம்பந்தமாக குர்ஆனிலே பேசுகிற போது மழை மேகங்கள் அவர்களை அடையவில்லை, அல்லாஹுவின் புறத்திலே இருந்து தண்டனை வந்தது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே அந்த சமுதாயமும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போன்று இந்த இயற்கை அனர்த்தங்கள் அழிவுகள் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணியாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியும் அதில் ஏற்படக்கூடிய மோசமான நடவடிக்கைகளையும் நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பல நபிமார்களுடைய பட்டியலில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒரு நபி. அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அளவை நிறுவனையிலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு அவர்கள் தலை சாய்க்கவில்லை, அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள், பொருளாதாரத்தை உயர்ந்த இடத்திலே வைத்து நோக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சொத்து என்று சொல்லுகிற போது, பொருளாதாரம் என்று சொல்லுகிற போது மனித இயல்பிலேயே ஆசை வருவது அது இயற்கையானது. இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை சோதனையாக வைத்து அவனை சோதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தாலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரத்தை சொல்கிற போது அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதார மோசடி என்று சொல்கிற போது வட்டி அதிலே நுழைகிறது, அதே போன்று லஞ்சம் அதிலே நுழைகிறது, அதே போன்று இந்த பொருளாதாரத்தின் மூலமாக சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய செயல்பாடுகள், அது போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம் அல்லது அதன் வியாபாரமாக இருக்கலாம், அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்த தவறான பொருளாதார முறைக்கு வந்து நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு சமுதாயத்தில் தவறான பொருளாதார முறை காணப்படுகிற போது அல்லாஹுடைய தண்டனை நிச்சயமாக வரும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி மழை பெய்கிற போது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகிற நிலைமை எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, வேறு வெளிநாடுகளிலும் கூட இது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வருகின்ற ஒரு சோதனையாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு மட்டும் இடம்பெறுகிறது, மற்றவர்களுக்கு இடம்பெறவில்லை. மற்றவர்கள் நினைப்பது நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன், என்னுடைய ஊடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீதி, நான் வாழ்கின்ற பிரதேசம். இல்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொடுத்து சமுதாயத்தை சோதிக்க விரும்பினால் எல்லோரையும் சேர்த்துத்தான் அல்லாஹு தாலா சோதிப்பான். எங்களுக்கு ஆதாரமாக மிகப்பெரியதொரு உதாரணமாக இருக்கிறது ஏற்பட்ட சுனாமி. இந்த சுனாமியிலே எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள். அதிலே நல்லவர்களும் இருந்தார்கள், தீயவர்களும் இருந்தார்கள். எல்லோருமாக இணைத்துத்தான் அதிலே அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை அவன் பக்கம் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் எந்த நிலையிலே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை இருக்கிறதோ, அவர்களுடைய நிலை இருக்கிறதோ, அதை பொறுத்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாதிக்கப்பட்ட சமூகம் இருக்கிறார்கள் என்றால் அது நான் காப்பாற்றி விட்டேன், நான் பாதிக்கப்படவில்லை என்ற உணர்வு யாருக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹு சோதிக்க நாடினால் எல்லோரையும் சேர்த்து சோதிப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை அனர்த்தங்கள் பல காரணங்கள் இஸ்லாமிய வழிகாட்டுதல் மூலம் பெறப்படுகிறது. இந்த வழிகாட்டுதல்களை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலையிலே இருந்தும் நஷ்டமான நிலையிலே இருந்தும் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாக நல்ல ஒரு திடகாத்திரமான நல்ல பாதுகாப்பான சூழலாக வல்லவன் ரஹ்மான் நாம் வாழுகின்ற சூழலை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மழை பொழிகின்ற போது சில அழகிய வழிகாட்டுதல்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மழை பொழிகிற போது ஒரு பிரார்த்தனை ஒன்றை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா எனக்கு இந்த பெய்கின்ற மழையை பயனுள்ள மழையாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டல் வழங்கி இருக்கிறார்கள். அதிகம் மழையாக இருந்தால் நிறுத்திவிடு என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு அப்படியான வழிகாட்டுதல்களை சொல்லவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்த ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா பெய்கின்ற மழையை எமக்கு சாதகமாக ஆக்கி வைப்பாயாக, எமக்கு பாதகமாக ஆக்கி வைத்து விடாதே. விவசாய நிலங்கள் அழிகின்ற, மிருகங்கள் செத்து மடிகின்ற, பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதே என்ற அந்த துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒழுங்குமுறைகளை ஒரு இஸ்லாமியன் பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் ஒரு சூழலிலே, ஒரு பிரதேசத்திலே ஏற்படுகின்ற அந்த தீமையின் போது அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாப்பான். அல்லாஹு தாலா இயற்கை சம்பந்தமாக சொல்லுகிற போது, இடி இடிக்கிற போது, மழை பெய்கிற போது, இடி இடிக்கிறது என்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் நகர்த்துகிறோம். ஒன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுகளை ஓஃப் பண்ணுகிறான், பாவிக்கக்கூடிய ஹேண்ட்ஃபோன்களை ஓஃப் பண்ணுகிறோம். அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது சாதனங்களை நாங்கள் ஓஃப் பண்ணுகிறோம். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை மறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், மழை இடி இடிக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை, சுப்ஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. அழகான துஆ. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ தான் அவனுடைய புகழின் மூலமாக இடியும் மின்னலும் அவனை துதி செய்கின்றன. அந்த துதி செய்யப்படக்கூடியவன் தூய்மையானவன், அவன் துதி செய்யப்பட வேண்டியவன். வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, அவனுடைய பயத்தின் காரணமாக மலக்குகளும் துதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற நபித்தோழர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது இடிமின்னல் இடிக்கிற நேரத்திலே இந்த துஆக்களை பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இடியும் மின்னலும் இயற்கை அந்த சத்தங்கள் கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். ஏன்? அந்த இடியும் மின்னலும் சில வேளை சோதனையாக மாறலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடி இடிக்கிற போது அக்பல வ அத்பர், முன்னுக்கு போவார்கள், பின்னே போவார்கள், பள்ளிக்குள் நுழைவார்கள், வீட்டுக்குள்ளே வருவார்கள். இப்படி அவர்களுடைய நடத்தை. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அராக ஃபி வஜ்ஹிகல் கராஹியா, உங்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காண்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில வேளை இந்த மழை அருளாக இருக்கலாம், அல்லது சில வேளை தண்டனையாக இருக்கலாம். மழை பொழிகிற போது அவர்களுடைய முகத்திலே மலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, சந்தோஷத்தால் அவர்களுடைய முகம் மலர்ச்சியாக மாறியது என்று ஆயிஷா நாயகர் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதரும் கூட இடி இடிக்கிற போது பயப்பட்டிருக்கிறார்கள். இது இயற்கை அனர்த்தம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்க்கிற போது, காற்று வீசுகின்ற போதும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை மனனமிட்டு இந்த இயற்கை அழிவுகளின் போது, மழை காலத்தின் போது, இடி இடிக்கின்ற போது, மழை பெய்கின்ற போது, மின்னல் வெட்டுகின்ற போது இந்த துஆக்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நாம் கவனத்தில் எடுக்கக்கூடிய இன்னொரு பகுதி தான், இன்றைக்கு நமது நாட்டில் இடம்பெற்ற இந்த மழை காரணமாக பல சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து வேறொரு குடியிருப்பிலே அல்லது பள்ளியிலே, மதரசாக்களிலே அல்லது பாடசாலைகளிலே தங்கி இருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். பல உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு நாங்கள்
உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இன்னும் நாளாந்தம் அவர்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் அதனை மேற்கொள்வது ஒரு இஸ்லாமியனுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒமன் யஸ்ஸர அலா முஸ்ரின் யஸ்ஸரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு மூமியினுடைய விவகாரத்தை யார் நீக்கி வைக்கிறாரோ, இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய விவகாரங்களை, கஷ்டங்களை இம்மையிலும் மறுமையிலும் நீக்குகிறான் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு மனமு வந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு எங்களால் முடியுமான அன்பளிப்புகளை, அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த மழை காலத்தின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வல்ல ரஹ்மான் எங்களை பாதுகாப்பான சூழலிலே வாழ்வதற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களை மனமுவந்து பொருந்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தந்தான், எடுத்துக்கொண்டான். சில கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, சில வியாபார நிலையங்கள் அப்படியே தண்ணீர் அதற்குள் ஊடுருவி இருக்கிறது. நாளாந்தம் அவருக்கு வரக்கூடிய வருவாயிலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட சாராருக்கு முடியுமானவர்கள் தங்களுடைய உதவிகளை நீட்டி கொடுத்து அவர்களையும் எங்களுடைய உறவுகளாக நினைத்து வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையின் தீங்கிலே இருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இயல்பான வாழ்க்கைக்கு வல்ல ரஹ்மான் எங்களை மீட்டிக் கொண்டர வேண்டும். இயல்பான வாழ்க்கையிலே நாங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய அந்த வேலைகளிலே ஈடுபடுவதற்கான நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே வல்ல ரஹ்மான் எங்களுக்கு உதவி புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.